Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th standard maths chapter-7 example 7.42 பாப்போம். வாங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Evaluate limit x tends to infinity e power x divided by x power m m belongs to natural number. இது கொஞ்சம் டிஃபரெண்டான ப்ராப்ளம் தான்மா. n for natural number நமக்கு தெரியும் natural numberனா 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகி infinity வரைக்கும் போயிட்டு இருக்கோம் இல்லையா? பார்க்கலாம். Write the solution. Given data நம்ம அப்படி எழுதிக்கலாம். Limit x tends to infinity e power x divided by x power m. Okay ma. First step நம்ம limit apply பண்ணலாம். Apply the limit. இப்போ நமக்கு இந்த ஸ்டெப்ல லிமிட் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? e power infinity divided by x power infinity ன்னு வரும். சாரி infinity power x இல்லையா? infinity power m. அப்போ நமக்கு தெரியும் e power infinity equal to infinity divided by infinity. சைடுல எழுதிக்கலாம். e power infinity equal to infinity. சரியாமா? இது நமக்கு infinity by infinity ஃபார்மட் கிடைச்சிருக்கு. ஓகேவா? கொடுத்திருக்க ப்ராப்ளம் f of x by g of x ஃபார்மட்ல இருக்கு. ஆன்சர் வந்து நமக்கு இன்டெர்மினேட் ஃபார்மட்ல கிடைச்சிருக்கு. நம்ம லோபித்தால் ரூலை யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லோபித்தால் ரூல். ஓகேமா? அப்ளையிங் லோபித்தால் ரூல். இப்போ பாருங்க இந்த இடத்துல லிமிட் x tends to infinity. டிஃபரன்சியேஷன் நம்ம நியூமரேட்டர் தனியாக பண்ணுறோம், டினாமினேட்டர் தனியாக பண்ணுறோம். நியூமரேட்டர் டிஃபரன்சியேஷன் பண்ணும்போது e power x தான், மாற்றம் இல்லை. இதில் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணணுமா? இப்போ உங்களுக்கு நான் வேணால் தெளிவாக எழுதி போடுறேன். டிஃபரன்சியேஷன் ஆஃப் d by dx of m x power m. ஓகேமா? x power m இப்படி இருந்துச்சுன்னா, அதாவது டிஃபரன்சியேஷன் ஆஃப் x power mக்கு நமக்கு ஆன்சர் என்ன தெரியும்? m முன்னாடி வரும், எக்ஸை நம்ம அப்படியே எழுதுவோம், இந்த பவர்லேருந்து 1 மைனஸ் பண்ணுவோம் இல்லையா? இதுதான் வந்து நமக்கான ஆன்சர். எனிவே இந்த வந்து m டைம்ஸ் டிஃபரன்சியேஷன், புரியுதாமா? அதான் மீனிங் என்னென்னா, நம் டிஃபரன்ஷியபிள் அப்படின்னா இந்த எம்ங்கிறது நமக்கு என்ன நம்பர்னு கொடுக்கல, ஆனால் நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் நமக்கு வரும், தெரியும் இல்லையாமா? அப்போ எக்ஸ் பவர் எம்னா நம்ம ஒரு வாட்டி டிஃபரன்சியேஷன் பண்ணும்போது m இன்ட்டு எக்ஸ் பவர் m மைனஸ் 1. அதுவே நம்ம m டைம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இது 5ன்னு இருந்துச்சுன்னா, அப்போ நம்ம 5 வாட்டி நம்ம டிஃபரன்சியேஷன் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னு பாருங்கள். டிஃபரன்சியேஷன் ஆஃப் d by dx ஆஃப் எக்ஸ் பவர் m ஈக்குவல் டு, இங்கே என்னது இருக்குமா? m. அப்போ m ஃபேக்டோரியல். புரியுதா? இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதோட ஃபேக்டோரியல் வரும். அதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். பார்ப்போம் எக்ஸாம்பிள். ஓகேம்மா? இப்போ எக்ஸாம்பிள் y ஈக்குவல் டு எக்ஸ் கியூப்னு நம்ம எடுக்கலாம். சரியாம்மா? y ஈக்குவல் டு எக்ஸ் கியூப்னு எடுத்திருக்கேன். இங்கே எம்முக்கு பதிலாக 3ன்னு நினச்சிக்கோங்க. இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது என்ன வரும்? 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். கரெக்டா? இதை நான் மறுபடியும் நான் டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறேன். இப்போ ஒய் டபுள் டேஷ். சரியாம்மா? dy பை டிஎக்ஸ்னால் இதில் வந்து டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்னாலும் ஒய் டபுள் டேஷ்னாலும் ஒன்று தான். இப்போ 3 நம்ம அப்படியே போடுவோமா? இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, 2 வந்து நமக்கு முன்னாடி வரும். இப்போ 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 1 இல்லையா? நான் மறுபடியும் ஒய் டபுள் டேஷை மறுபடியும் நான் ஒரு டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறேன். அப்போ ஒய் ட்ரிபிள் டேஷ் ஈக்குவல் டு 3 அப்படியே இருக்கட்டு, 2 நமக்கு அப்படியே வரும். எக்ஸ் பவர் 1ஓட டிஃபரன்சியேஷன் 1 இல்லையாம்மா? 1. டோட்டலாக பாருங்கள், 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 என்னம்மா? 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 நமக்கு என்ன கிடைக்குது? 3 ஃபேக்டோரியல். கரெக்டாக? 3 ஃபேக்டோரியல் தான் நம்ம இப்படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுவோம். 3 ஃபேக்டோரியல் தான் 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 இல்லையா? அப்போது மீனிங் பார்ப்போம். நம்ம ஒரு வாட்டி டிஃபரன்சியேஷன் பண்ணும்போது நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. நம்மளுடைய ஃபார்முலா n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 ஃபார்முலா. பட் அது நம்ம என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 3 கொடுத்துருக்காங்க. அப்போ 3 டைம்ஸ் நம்ம டிஃபரன்சியேஷன் பண்ணும்போதும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சர் வந்து 3 ஃபேக்டோரியல். என்ன நம்பர் இருக்கோ அதோட ஃபேக்டோரியல். சரியா? அதுதான் இதுதான் இம்பார்ட்டன்ட். புரியுதாமா? இந்த பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. m டைம்ஸ், ஏன்னா m டைம்ஸ் டிஃபரன்சியேஷன் பண்ணும்போது நமக்கு m ஃபேக்டோரியல் கிடைக்கும். புரியுதா? இப்போ நம்ம இதில் நமக்கு m இருக்குது. அப்போ நம்ம எப்படி எழுதலாம் பார்ப்போம். இப்போ m ஃபேக்டோரியல்னு எழுதலாமா? m ஃபேக்டோரியல் நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இப்போ அப்ளை தி லிமிட் அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம். e பவர் இன்ஃபினிட்டி இல்லையா? e பவர் இன்ஃபினிட்டி டிவைடட் பை தட் இஸ் m ஃபேக்டர். ஓகேம்மா? m ஃபேக்டோரியல். இப்போ நமக்கு e பவர் இன்ஃபினிட்டி நமக்கு என்னம்மா கிடச்சிருக்கு? இன்ஃபினிட்டி டிவைடட் பை m ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு நமக்கு ஃபைனல். ஓகேம்மா? நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து இன்ஃபினிட்டி. இதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீட் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து இன்டெர்மினேட் ஃபார்மேட் கிடையாது. இதை நமக்கு கிடச்சிக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சர்.